வருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரு பகவானோட பயிற்சி பலன்கள் 2025 இதுதான் இந்த வீடியோவில் நாம ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம். அதாவது குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் போறாரு. அங்க இருந்துகிட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியவும், 7ஆம் பார்வையால தனுசு ராசியவும், 9ஆம் பார்வையால கும்பராசியவும் பார்ப்பாரு. இதுல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நாம துல்லியமா பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது. இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மீண்டு வருவோமா வரமாட்டோமா, இது எல்லாத்தையுமே நாம ரொம்ப தெளிவா பார்த்துடலாம். அந்த வகையில இந்த குரு பகவானோட பயிற்சி, குரு பகவானோட பார்வை, குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஏதாவது நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடி தேடி நம்ம இந்த ஜோதிடத்தெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சமகாலத்தில் நீங்க அனுபவிச்சுட்டீங்க. அப்ப இந்த ஜோதிட சேனல்லாம் அதிகம் பார்க்கக்கூடிய நபர்களா கும்பராசிக்காரர்கள் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஜோசியர் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிடமாட்டாரா? எல்லாருமே ஆனா நல்லது நடக்கணும் தான் சொல்றாங்க, ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, உருப்படியா யாராவது ஒன்று சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்கக்கூடிய இடத்துல தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, சனி அப்படிங்கிறது 7.5 விரய சனி கடந்துருச்சு, ஜென்ம சனி கடந்துருச்சு, இப்ப பாத சனி பரவாயில்ல, 7.5 சனியில கடைசி இடத்துக்கு சனி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்க விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்பதான் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. தமிழுக்கு விசுவாச வருடம் சித்திரை 31, ஆங்கிலத்துக்கு மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல இருந்து 5வது வீட்டுக்கு போறார். குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு யோகாதிபதி, ராசிக்கு லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. ரெண்டு பக்கமும் காசு கொடுக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கறதால அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அவசியம். ஏன்னா இவ்வளவு நாளா ஜென்ம சனியில மாட்டிட்டு கிடந்தீங்க. அதே காலகட்டத்துல குருவும் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவா மாட்டிக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாத இடத்துல ரிஷபராசியில போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப 5வது வீட்டுக்கு குரு போக போறார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு இதை நாம சொல்லுவோம். 5ஆம் இட குரு அப்படிங்கிறது அதி அற்புதங்கள் செய்யக்கூடிய குரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும். அப்ப 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இப்ப நீங்க ஜென்ம சனி காலகட்டத்தை கடந்து வந்துருக்கீங்கிறப்ப கும்பராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பெருசா கழுத்தை நெருக்காட்டியும் லேசா அப்பப்ப நெரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் கடன் அப்படிங்கிறது. அப்ப நகரட்டெல்லாம் வச்சாச்சு, ஏதோ ஒரு அகலக்கால் வச்சேன், வீடு ஒண்ணு கட்டினேன் பெருசாகி போச்சு, பட்ஜெட் எகிரி போச்சு, ஒரு கடை ஒண்ணு கட்டினேன் பட்ஜெட் எகிரி போச்சு, இல்ல ஒரு ஆஸ்பத்திரி செலவு கண்டமேனிக்கு வந்துருச்சு, இப்படி கடன் ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா இருக்கும். இப்ப கடனெல்லாம் அடைக்க என்னடா பண்ணலாம், ஏதாவது சொத்துக்கிட்ட கொஞ்சம் பூர்வீகத்துல ஏதாவது வித்துவிட்டாது கடன் அடைக்கலாமான்னு பார்த்தா அதை விற்கவும் முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா விலை கம்மியா கேட்பான். இப்ப 5க்கு குரு போறாரு பாத்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு முழுசா கொண்டாந்து சேர்ப்பாரு. அப்ப கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஏதோ பூர்வீகத்துல ஒரு பாகத்தை கொஞ்சோண்டு வித்துவிட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்போம்டா, சொத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போறேன், கடன் இல்லாத வாழ்க்கை தான்டா மனுஷனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கடன் அடைப்பீங்க. அது மாதிரி பூர்வீக சொத்து ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இப்ப தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து சொத்து சுத்தமா உங்க கைக்கு வந்துடும். அப்பா என் காலகட்டத்துல கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், என் புள்ளியோ காலகட்டத்திலேயாவது சொத்தை வந்து கரெக்டா டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எந்த பஞ்சாயத்து இல்லாம வச்சுட்டு போகணும்ப்பா அப்படிங்கிற அந்த மன நிறைவு உங்களுக்கு அம்சமா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அது மாதிரி புத்திரஸ்தானமும் இதுதான் அப்படிங்கறதால நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளாச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கினவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அங்கே இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன், இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன், ஒரு வேலைக்கு போகாமல் வெட்டியா தின்னுட்டு ஊரை சுற்றி வருது, ஊரும் வளர்த்துட்டு வருது. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக படித்து வேலைக்கு போவாங்க. பிள்ளைகளை நினைச்சு நீங்க பெருமை அடையலாம்
அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கையில இருந்த தடை, ஒரு கல்வியில மந்தம், இல்லை திருமண தடை, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் மாறி பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பார்வை. அந்த குரு பார்வை உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீடு 11வது வீடு உங்களோட சொந்த ராசி 3 இடத்துலயும் விழுவுது. இப்போ 9ல குரு பார்வை விழுதுன்னா தந்தை மகன் உறவுல இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கும். அப்பாவும் பையனும் நல்லா அந்யோன்யமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா பையனுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து பொழைச்சிக்கிட்டும் புள்ள கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாரு. அப்பா பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அது மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்சது வாடகை வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு சின்ன வீடாவது நமக்குன்னு கட்டணும் அப்படிங்கிற நிலைமை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாதிரி உங்களோட ராசிக்கு லாப வீட்லயும் குரு பார்வை விழுது அப்படிங்கிறதால வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. வேலை செய்யறோமோ, இல்லை சொந்தமா தொழில் செய்யறோமோ, இல்லை சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கோமோ, ஏதோ ஒன்று அதுல 10 ரூபா நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வேலைக்கு போன இடத்துல வெளிநாட்டில் போனேன், சொன்ன சம்பளத்தை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் 7.5 சனியில் நடந்திருக்கும். பாடுபடுறேன், நான் அவ்வளோ சம்பளம்னு சொல்லி கடை வாங்கிட்டு வந்தேன், இங்கே வந்தால் எனக்கு செலவுக்கே பத்த மாட்டேங்குது, ஊரில் கடை அடைக்கணும், வட்டி கட்டணும்னு வெளிநாட்டில் போய் மாட்டிட்டு கிடக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும். தாய்நாடு திரும்பிடலாம் போ, இங்கே கடந்து கஷ்டப்படுறத ஊரில் போய் எங்கேயாவது பண்ணை அடிச்சா கடனை அடைப்போம் போ, வீட்டில் புள்ள புட்டாட்டியோடையாவது இருக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட நல்ல வேலை கிடைச்சி அப்படியே செட்டில் ஆகிடலாம். இந்த அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. காசு பணம் கண்டிப்பாக வந்துடும். கடை அடைஞ்சா போதும்டா, எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடை அடைஞ்சிரும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கடன் எல்லாம் அடைஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் பாத சனி அப்படியே கழிய ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்ப அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. அதுமாரி குரு பகவானோட பார்வை உங்களோட சொந்த ராசிக்கு கிடைக்குதுங்கிறது தான் அதி அற்புத மாற்றம். ஏன்னா இது தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாயோட போச்சுன்னு எடுத்துக்கலாம். ராசிக்குள்ள ராகு வராரு, சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ள நீங்க மாட்ட போறீங்க. ராசிக்குள்ள ராகு, களத்தரத்துல கேது, அதாவது பாம்பு கிரகம் உங்க ராசிக்கே வருது. இது ஜென்ம சனிக்கு ஈக்குவலானதுதான் ஜென்ம ராகு அப்படிங்கிறது. வனத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுடும், ஊரை விட்டு உறவை விட்டு பிரிய விட்டுடும். நல்ல வேலையா குரு உங்களோட ராசியை பாக்குறாருங்கிறதால ராகு புனிதப்பட்டு போறார். கிட்டத்தட்ட பாதி குரு சண்டால யோகம்னு இதை நாம வச்சுக்கலாம். அப்ப ராசிக்குள்ள இருக்க ராகு புனிதப்பட்டு போறதால உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ராகு யாரு? விஷப்பாம்பு. அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்படிங்கும் போது நீங்க படையெடுத்து நின்னீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்காக வீண் வம்புக்கு போகக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நாம பரமசிவன் கழுத்து பாம்பு. ஊர்வம்புக்கு போனோம்னா நாம ரோட்ல போற பாம்பு மாதிரி தான். அதை நீங்க கவனமா பாத்துங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நிறைய சாதிக்கலாம். ராசிக்குள்ள இருக்கிற ராகு நல்ல பண வருமானம் அப்படிங்கறத கொடுப்பாரு. அப்ப கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோட வாழக்கூடிய ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி நீங்க சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ள வரீங்க அப்படிங்கறதால செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க. எல் சாதத்தை நைவேத்தியமா படைச்சு காக்கைக்கு அன்னம் இட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.